ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ், அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு வந்தேன். பட் ஈவன் டியூரிங் பேங்கிங் டைம் ஆல்சோ ஐ யூஸ் டு சிட் இன் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த பேசிக் நாலேஜ் இருந்துச்சு. பட் ப்ரொடக்ஷனாக எப்படி இருக்கும்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட் பாலே 6 அடித்தேன். சரி, நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து அப்படி கண்டினியூ ஆனது தான் அது. ஸோ இந்த இப்போ ஏன் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் மை ஏர்லியர் டெசிஷன்ஸ் விச் ஐ டுக் ராங் டெசிஷன்ஸ் அண்ட் ஆல், ஐ வாஸ் இன் டு டிப்ரெஷன் மோட். ஐ டுக் அ பிரேக். தென் ஐ சேட் ஓகே, அம்மாக்கோசரம் டு பி ஃப்ரேங்க், அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கர சினிமா பைத்தியம். சினிமான்னா பயங்கர பைத்தியம். என்ன மேபி அதுலேருந்து தான் எனக்கு வந்திருக்குமோ என்னவோ. அவங்க வந்து ஆஃப்டர் ஒன் ஆஃப் மை மூவி ரிலீஸ்ட் விச் காட் இன் டு இஷ்யூஸ், அதுலேருந்து ஷி ஸ்டாப்ட் வாட்சிங் மூவிஸ். இந்த சினிமாவே வேணாம், ஒரு மாதிரி ஒரு சபதம் மாதிரி எடுத்துட்டாங்க. தென் நான் சொன்னேன், இல்லை ஐ வில் கம் பேக், திஸ் அ பிளேஸ் ஐ லெஃப்ட் எவ்ரி திங், ஐ வில் கம் பேக், டோன்ட் வரின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை மாம். ஸோ அதனால் ஐ கேம் பேக். அண்ட் வந்தோடனே என்ன படம் வேணான்னு பண்ணலான்னு நினச்சோம். பட் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இதில் இந்த கேரக்டர் நேம் இஸ் ஆதிரன். இவனோட ஸ்ட்ரகிள்ஸும் என் ஸ்ட்ரகிள்ஸும் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் அந்த கேரக்டருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கோசரம் ஐ டுக் ஆல்மோஸ்ட் 2.5 years ப்ரிப்ரேஷன் மோட் ஃபார் திஸ் கேரக்டர். இந்த 2.5 years எடுத்தும் ஷூட்டே வந்து 2 விதமாக பண்ணோம். ஒன்று வந்து செகண்ட் ஹாஃப், ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதிலே 3 வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் பண்ணோம். அது சும்மா மேக்கப்பில் பண்ணுறதோ தாடி வச்சு பண்ணுறதெல்லாம் இல்லாமல் எல்லா ஷூட்டுக்குமே ஒரு 6-8 months டிஃப்ரென்ஸ் எடுத்து பண்ணோம். ஸோ 3 வேரியேஷன் இருக்கும். ஒன்று ஐ பி ஓவர் வெயிட் இன் தட், இன்னொன்று அத்லெட்டிக்காக இருப்பேன், இன்னொன்று கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி இருப்பேன். ஸோ அந்த நம்பகத்தன்மைக்கோசரம் இது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம்.